ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் கனரா பேங்க்கில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எஃப்டியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்டு, அதாவது ஆர்டினா என்ன, எஃப்டினா என்ன. ஸோ நம்ம வந்து பணத்தை வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஆர்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஸோ ரெண்டுத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டினா என்ன, எஃப்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டி. ஸோ ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். ஸோ ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை மந்த்லி ரெகுலராக நீங்கள் டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஃப்டி. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்ற போது உங்ககிட்ட இருக்க லம்ப் அமௌண்ட்டு, ஸோ லம்ப் அமௌண்ட்டை ஒன் டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து எஃப்டி. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அது ஆர்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி ரெகுலராக நீங்கள் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. எஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஆர்டியில் ரெக்கரிங் டெபாசிட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, எஃப்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ரெகுலர் பீரியடில் நீங்கள் டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் அட் ஸ்பெசிஃபைட் இன்டர்வல்ஸ். ஸோ நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூர் முடிகிற வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் ஆர்டி. ஸோ சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரு லம்ப் அமௌண்ட் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒன் டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லம்ப் அமௌண்ட்டும் அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. ஸோ இந்த எஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். அதேமாரி ஃப்ளெக்சிபிள் டென்யூர் வந்து உங்களுக்கு சூஸ், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போல் உங்களுக்கான டென்யூரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த எஃப்டியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் வேரியேஷன் ஆகும். ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கான டென்யூர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் டென்யூர். ஸோ இந்த ரெண்டுத்திலுமே என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, ஆர்டியில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எஃப்டியில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸோ இதில் என்ன டென்யூர், இதில் என்ன டென்யூர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 இயர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. டென்யூர் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டியிலும் அதேமாதிரி 7.25% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற போல் உங்களுக்கான டென்யூர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய நீங்கள் சூஸ் பண்ணுற டென்யூருக்கு ஏற்ற போல் எஃப்டி வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்குமே ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்லேருந்து அதுவும் 10 இயர்ஸுக்கான ஃபிக்ஸட் அதாவது அந்த டென்யூர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ மினிமம் டெபாசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டியில் வந்து நீங்கள் 100 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுறீங்க. இண்டிவிஜுவல்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஸோ 40,000, சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கன்னா 50,000 ரூபாய். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஃபார்ம் 15G and H வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதாவது எக்ஸம்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஒரு வருஷத்தில், அதாவது ஒரு அகாடமிக் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் ஸோ அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு அதிகமாக வந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் இருக்கும். ஸோ சூட்டபிள் ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேலரி பர்சன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டி வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் மேனுக்கு பார்த்திங்கன்னா எஃப்டி வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே எந்த பிளானை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இதில் வந்து டிஃப்ரென்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதிலே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் 24,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ டென்யூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 7.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 1,786 ரூபாய் கிடைக்கும். எஃப்டி மெச்சூர்டு அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,786 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட்.
நெக்ஸ்ட் ஆர்டியில் அதே அமௌண்ட்டை ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. டோட்டலாக உங்களுக்கு 24,000 ரூபாய் கிடைக்கிது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் 957 ரூபாய். ஸோ இதுலையும் அதிலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 829 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற லம்பான அமௌண்ட்டு, அதாவது அதிகபட்சமான அமௌண்ட் இருக்குது என்கிட்ட ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கோ டு எஃப்டி. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு பர்டிகுலர் டென்யூர் ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டு மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் சீக்ரெட். ஸோ உங்ககிட்ட லம்ப் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட மந்த்லி நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எஃப்டியில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எஃப்டியில் அதாவது ஆர்டியில் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு லம்ப் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நியர்பையாக இருக்க பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ கேஒய்சி எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க? லம்ப் அமௌண்ட்டாக இருந்தால் எஃப்டியில், ஸ்மால் அமௌண்ட் இருந்தால் ஆர்டியில்.